ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சில ஒரு கொஷின் ஆன்சர் தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஷனில். அதில் முக்கியமான டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்த குலம்னா யாரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை பசங்க அப்படின்றாங்க. அது மெயினாக கல்யாணம் ஆகாத பசங்க தான் மொட்டை பசங்க அப்படின்றாங்க. இது மாதிரி நிறைய கொஷின் ஆன்சர்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா என்னன்றது பார்க்கலாம். இந்த உயர்ந்த குலம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 2000க்கு முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சில ஒரு தங்களோட வாழ்வியல், அதுக்கப்புறம் வந்து தாங்க இருக்கிற ஒரு பலம், அந்தந்த துறையில வந்து அவங்க சாதிச்சது, தான் தான் இங்க அதிகாரி அப்படின்ற இருந்ததெல்லாம் ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருந்தது. அந்த கொள்கை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் போவே இல்லை. பட் அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு. அந்த குவாலிட்டியை கடைப்பிடிச்சவங்க கூட நமக்கு வந்து உயர்ந்த குலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்காக இப்போ உள்ளவங்க எப்படி இருக்கான்னு சொல்லல. இந்த விஷயத்த என்னன்னா, இந்த உயர்ந்த குலமா இருக்கிறவங்க என்னன்னா, இப்போ தங்களோட அடுத்த தலைமுறை வளர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து வந்து பணம் சம்பாதிக்கிறதாகட்டும், பொருள் சேர்த்து வைக்கிறதாகட்டும், அதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பொறந்த குழந்தையும் என்ன ஆகுதுன்னா, வளரும்போதே வந்து அந்த 15 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு ஏதோ ஒரு துறையில வந்து என்கேஜ் பண்ணி வச்சுர்றாங்க. ஒண்ணு வந்து பாட்டு, ஒண்ணு வந்து உள்ள படிப்பு, ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த 15 வயசுக்குள்ளேயே அவங்க என்கேஜ் ஆகிட்டு, 20 வயசுக்கு மேல அவங்க அந்த ஃபீல்டுல இறக்கி விட்டு, அவங்க வந்து வெற்றியடை வைக்கிறாங்க. அவங்களும் ஒரு அடுத்த தலைமுறை, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை பொறக்க போறது என்ன குழந்தைன்னு கூட தெரியாது. அவங்களுக்காக வந்து பொருள் சேர்த்து, தனக்குன்னு ஒரு அடையாளத்த வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த குணம் இருந்தாவே, நீங்க ஒரு உயர்ந்த குலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்குன்றது இல்ல, ஒரு காலத்துல இருந்தவங்கன்னா ஒரு அன்பு, பாசம், ஒரு சொந்தம், இது மாரி இருந்த காலத்துல ரொம்ப சுகமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா, இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து அடுத்தது என்ன சேர்த்து வச்சிருக்கோமா? அப்படின்றதுக்காக தான் இப்ப வந்து பார்க்குறாங்க. போதும்பா இருக்கிற வரையும் நல்லா வாழலாம்ப்பா. இதுக்கு மேல காச சேர்த்து வச்சுட்டு என்னப்பா பண்ண போறோம்? அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாவே, அது எவ்வளோ பெரிய இப்ப ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து பொறந்தவங்களானாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு இருந்தீங்கன்னா, நீங்க நம்ம உயர்ந்த குலமான்னு நமக்கு சொல்றதுக்கு இல்ல. இது வந்து நான் ஜாதி பாகுபாடோ, மத பாகுபாடோ, இது மாரி ரிலீஜியஸோ அது சம்மந்தமாவே சொல்லல. இந்த ஒரு குவாலிட்டி இருந்தாவே, நமக்கு எல்லா விதமான கான்ஷியஸும் நமக்கு வந்துரும். எல்லார்கிட்டயும் நல்லா பழகணும்னு ஒரு எண்ணம் வரும். ஒரு தொழில் ஆரம்பிச்சுன்னா, ஒரு பணிவு வரும், ஒரு புத்திசாலியம் வரும். இந்த விஷயம் நம்மள தன்னாலேயே ஆட்கொள்ள முடியும். போதும்பா நான் வாழ்ந்த வரையும் ஒழுங்கா வாழ்ந்துக்கிறேன்ப்பா. இதுக்கு மேல என்னப்பா போகும்போது என்ன எடுத்துட்டு போறேன்? யார் காசு சேர்த்து வச்சு யார் சாப்பிட போறா? அப்படின்னு வந்து அவங்க நினைச்சதே கிடையாது. ஆனா நமக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து உயர்ந்த குலத்தை நோக்கி போகாம வேற ஏதோ ஒரு குலத்துக்காக போறோம். இப்பயும் நான் சொல்ல வர்றது வந்து ட்ரெடிஷ்னலா மக்கள் வந்து மதம், ஜாதி அந்த பாகுபாட்டுக்கே வரலங்க. பட் அந்த உயர்ந்த குலத்துல உள்ளவங்க இது கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த கடைபிடிக்கிறாங்க. அந்த கடை அந்த விஷயத்த நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, நம்மளும் வந்து அந்த நோக்கத்த பாணி அப்படின்னு போலாம். சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஒருத்தர் வந்து கேட்டாரு, "ஏன் சார் கல்யாணம் ஆகாத பசங்கலாம் மொட்டை பசங்க?" அப்படின்னாங்க. அவங்க நிஜமா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து மொட்டை பசங்க அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து காது குத்தி வந்து மொட்டை அடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். வருவாங்க, மொட்டை அடிப்பாங்க. ஆணு வயதுனா வாயில வாழைப்பழத்த வச்சுருவாங்க. வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மறுபடியும் சொந்தக்காரங்க கூட்டு போவாங்க, வந்துருவாங்க. நம்ம பாட்டுக்கு எப்பவும் போல இருப்போம். இப்பயும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த பொறுப்பும் நமக்கு கிடையாது. என்ன நமக்கு வருதோ அத நம்ம வரையும் பண்ணிட்டு, போதும்பா நான் எனக்கு தேவையானது இருக்குது. நான் இப்படிதான் இருப்பேன். இதுக்கேத்த மாரி யாராவது வந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நான் அப்படியே இருந்துர்றேன். இதுதான் மொட்டை பசங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் மொட்டை இல்லைன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொட்ட பசங்களா ஆயிருவாங்க. அவங்கவங்களே மண்டைய பிச்சுக்கிட்டு பட் என்ன இருந்தாலும் தனியா மொட்டையா இருக்கிறதுக்கும், ஒரு துணையோட சொட்டையா இருக்கிறதுக்கும், அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் தானே! அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாரு, "சார் எங்க வீட்ல வந்துட்டு பழைய சாமி ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்ப ஆயுத பூஜை இது மாரி டைம்ல ரொம்ப நெருங்கிடுச்சு. நான் போயிட்டு எங்கேயாச்சும் தூக்கி போட்டுறலாமா? ஏதாச்சும் வந்து ஒரு துக்கமாயிருமா? அது மாரி ஒழுங்கா வச்சுக்கலனா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டாரு. இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான். இப்போ வந்து என்னன்னா, நம்ம நம்பிக்கை அந்த ஃபோட்டோல இருந்தது. அந்த ஃபோட்டோ உடைஞ்சிருச்சுன்னா, அது ஃபோட்டோவோட அதோட மேக்கிங்கோ, இல்ல ரொம்ப காலம் வந்து தண்ணி பட்டுருக்கலாம். அது மாரி போயிருக்கலாம். இப்ப நம்ம ஃப்ரேம் வந்து நமக்கு அடிச்சு குடுக்குறாரு. அதனால அவரு தான் படைச்சாருன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணி குடுத்துருக்கிறாரு. அதே மாரி உங்க மனசுல அந்த இறைவன் பதிஞ்சுட்டாரா? அந்த படத்த தூக்கி போட்டுட்டு, இன்னொரு புது படத்துக்கு அதுக்கான நம்பிக்கை வைங்க. நெறைய வாஸ்துக்காரங்க படமே வைக்காதீங்கன்றாங்க. நம்ம படமும் வைக்கலன்னா வேற என்னத்த தான் வைக்கிறது? அதனால வந்து அத நெனச்சுலாம் நீங்க வந்து பயப்படாதீங்க. சார் இப்போ வந்து பிசினஸ்ல ரொம்ப மாறி போயிடுச்சுன்றாங்களே, அத பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அந்த அளவுலாம் கருத்து சொல்ல தெரியல.
பட் ஆனால் சில விஷயம் மட்டும் என்னால் வந்து மேட்ச் பண்ண முடியுதுங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து போயிட்டு மளிகை சாமான் போயிட்டு நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா, வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 1 ரூ. 2 குடுப்பாங்க ஒரு கமிஷன் பேசிஸ்ல. இப்ப அது மாரி தான் டோர் டெலிவரி வந்து நமக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல வந்து மேட்ச்லாம் விளையாடிட்டு கிரவுண்டெல்லாம் விட்டு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு வந்து டைம் ஆகும். அதனால வந்து யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்போம். இன்னைக்கு அந்த லிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராபிடோ அது மாரி கேபா வந்து மாறி போய் கிடக்குது. இப்போ ஒரு சிலர் வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா, முடி வெட்டலாம் அப்போ ஒரு காலத்துலலாம் வருவாங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வச்சாவே நெறைய பேர் வந்து வீட்லயே வந்து எல்லா விதமான ஒரு ஒரு ஹேர் கட்டோ, சில விஷயம் கிளீனிங்கோ இது மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்றாங்க. பட் நம்ம அதெல்லாம் சும்மாவா பண்ணத வந்து இன்னைக்கு வேற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ப வச்சு நம்மகிட்ட சம்பாரிக்கிறான். அதனால வந்து அவன் நம்மளோட சோம்பல்ல வந்துட்டு ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச்லாம் விளையாடிட்டு பக்கத்து வீட்ல அந்த கிரவுண்டு பக்கத்துல உள்ளவங்கலாம் குடிக்க தண்ணி தருவாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளே இங்கேருந்து வந்து கேனு எல்லாம் கொண்டு போனா தான் வந்து தண்ணி. மத்தபடி இங்க எங்க எல்லா பில்டிங் ஹைட்டா இருக்குது. விளையாடுறதுக்குலாம் எங்க இடம் இருக்குது? அதனால வந்து இங்க எதுவுமே வந்து இங்க மாறல. ஆனா இப்ப எல்லாமே ஃபோன்ல வந்து பார்த்துக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம எத எதெல்லாம் சும்மா பண்ணுவோமோ, இன்னைக்கு அத அதெல்லாம் வந்து வேற ஒருத்தவங்க வந்து பிசினஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒண்ணும் அத பத்திலாம் ஒண்ணும் பெருசா வந்து வொரி பண்ண தேவையில்லன்னு நெனைக்கிறேன். ஆ சார் சமீபத்தில உங்களுக்கு ரசிச்ச ஒரு டயலாக் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்டின்னாங்க. இட்லி கடை படத்துல வந்து நம்ம தனுஷ் வந்து ஒரு ஒரு டயலாக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அ உள்ளூர்லயும் எங்கனால வாழ முடியல, வெளியூர்லயும் வாழ முடியல. நாங்க என்னதான்பா பண்றது? அப்படின்னு கேட்பாரு. இந்த டயலாக் எல்லாருக்குமே பொருத்தமா தானே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி பண்ணாலும் ஏகப்பட்ட தடங்கல், இல்ல ஒரு பணம் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. முயற்சி பண்ணாலும் கஸ்டமர்ஸ் வந்தா தானே, அந்த கஸ்டமர் வாங்குறதுக்கு முன்னாடி இவரு யாரு? இவரு இதோட தொடர்பு என்ன? இவரு எந்த ஊர்லேருந்து வந்தாரு? இவரோட கனெக்டிவிட்டி யாரு? இவரு யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? இது மாரி நெறைய விஷயம் இருக்கு. இப்ப நம்ம தெருவுலயே உள்ள கடைகளெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நமக்கு சம்மந்தமே இல்லாதவங்க நல்லா வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம சம்மந்தப்பட்டவங்களால நம்மளால வியாபாரமே பண்ண முடியாது. நமக்கும் ஏன் போ முடியலன்ற ஒரு எண்ணம். என்னன்னு பார்த்தா, இது எல்லாமே ஒரு தன்மான பிரச்சனை தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுலேருந்து வெளிய வந்தாவே பல விஷயத்த நம்ம வந்து சாதிக்கலாம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து கேட்டாரு, "சார் இப்போ அருண் விஜய் வந்து இப்போ சூப்பரா படம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு உங்களோட புடிச்ச படம் ஏதாச்சும் ஒண்ணு இருக்கான்னு?" கேட்டாரு. சார் அவரோட புடிச்ச படம் வந்து ரொம்ப ஃபேவரைட் படம் வந்து பார்த்தீங்கன்னா, "துள்ளி திறந்த காலம்" அப்படின்னு ஒரு படம். அந்த படம் வந்து இன்னைக்கு நீங்க வந்து YouTubeலலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த துள்ளி திரிந்த காலம் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் யூத்ஃபுல் படம். படம் ஃபுல்லா காமெடி இருக்கும். அந்த காமெடிக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியஸ்னஸ் சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, குஷ்பு மேடம் தான் அ குஷ்பு மேடம், ரகுவரன் சார் இவங்கலாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு யூத்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காம்பவுண்ட் வால்ல உட்காந்துட்டு ஜாலியா இருப்பாங்க. கடைக்கு போணும்னா கூட ஒரு காய்கறி வாங்க கூட சூட்கேஸ் கொண்டு போவாங்க. இது மாரி ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியில யூத் எப்படி அவங்க லைஃப்ப வந்து வேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி அவங்கள மாறுனாங்க அப்படின்னு ஒரு படம் வந்து அருண் விஜய். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருண். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அருண் விஜய். அதனால துள்ளித்திருந்த காலம் படம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பர் புடிச்ச படங்க அது. அது இப்ப பார்த்தாலும் படம் காமெடியா இருக்கும். நம்மளே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்ப என்னங்க 2கே கிட். அப்ப போய் பாருங்க. அவங்க எப்படி ஜாலியா இருந்திருக்காங்கன்னு படத்துல காமிச்சிருப்பாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பா தான். உங்களுக்கு ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள், ஏதாச்சும் கொஷின்ஸ் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.